Hello friends, welcome to Fantasy Gurutham YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆல்ல கொடுங்க. நம்மளோட வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்தியா உமன்ஸ் vs இங்கிலாந்து உமன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற ஃபர்ஸ்ட் ODI மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீவியூ தான் பார்க்க போறோம். வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி ஜூலை நடக்கிறதுக்கு டைமிங் ஈவினிங் 5:30 மணிக்கு இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் இந்த ரோஸ் பவுல் சவுதர்மன்ல அந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. இந்த ரோஸ் பவுலோட பிச் ரிப்போர்ட் பாத்துருவோம். இந்த ரோஸ் பவுல பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தவரை பாக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பிளே பண்ண மேட்சஸோட ரெக்கார்ட்ஸ் பார்ப்போம். பெரிய அளவுக்கு மேட்சஸ் நடக்க கிடையாது. ஒரு 3 மேட்சஸ் தான் உமன்ஸ் லெவல்ல பிளே பண்ணிருக்காங்க. அதுல ஸ்கோர்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் அதாவது 2023 நடந்த 16ஆம் தேதி ஜூலை நடந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் பொறுத்தவரைக்கும் 282 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட் ஆஸ்திரேலியா உமன்ஸ். அதுக்கு கிட்டத்தட்ட 50 ஓவர் முடிச்சு 7 விக்கெட் தான் இழந்திருந்தாங்க. இங்கிலாந்து 279 ரன்னுக்கு 50 ஓவரும் முடிஞ்சிருச்சு. அவங்களால சேஸ் பண்ண முடியல. இதுல ஃபாஸ்ட் பவுலர் ஃபர்ஸ்ட் பால் போடும்போது 3 விக்கெட், செகண்டா பால் போடும்போது பெருசா விக்கெட்ஸ் கிடைக்கல. ஸ்பின்னர் போத் இன்னிங்ஸ்லயுமே ஃபர்ஸ்ட் பால் போடும்போது 4, செகண்டா பால் போடும்போது 7 இந்த மாதிரி விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. அதுல இந்தியா உமன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மேட்சஸ் இந்த வீடியோல ஆல்ரெடி பிளே பண்ணிருக்காங்க. 2006 கிட்டத்தட்ட 2 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அது பிளே பண்ண மேட்சஸ்ல ஸ்கோர்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண இந்தியா 131 ரன்னுக்கு அவங்க 10 விக்கெட்ஸுமே வந்துட்டாங்க. இது T20 கிடையாது, ODI மேட்சோட ரெக்கார்ட். சோ அப்போ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது 8 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. செகண்டா பால் பண்ணும்போது 1 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு ஃபாஸ்ட் பவுலருக்கு. ஸ்பின்னருக்கு செகண்டா பால் பண்ணும்போது சரி, ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது சரி 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. இதுல இங்கிலாந்து ஈஸியா அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதே இன்னொரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா அதே இந்தியா 192 ரன் அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது. இங்கிலாந்து ஈஸியா 195 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஈஸிங்கிறது அந்த ஸ்கோர் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா முடிச்சிட்டாங்க அப்படின்னு. பட் இருந்தாலும் 50 ஓவர் வரையுமே மேட்சஸ் போய்கிட்டு இருக்கு. விக்கெட்ஸ் பெருசா கிடைக்கலனாலும் மேட்சஸ் அந்த ஸ்கோர்ஸும் பெருசா கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இப்ப விக்கெட்ஸும் பெருசா இல்ல, ஸ்கோர்ஸும் பெருசா இல்ல, 50 ஓவர் முடிஞ்சிச்சு அப்படிங்கும் போது பவுலர்ஸ் நல்லாவே டாமினேட் பண்றாங்க. பட் விக்கெட்டிங் இல்லைனாலும் பேட்ஸ்மேன் பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸை கொண்டு போறது கொஞ்சம் சிரமப்படுறாங்க இந்த வெனுல. ஸோ இந்த வெனுவோட கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் பேட் வின் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் சூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டிங் சூஸ் பண்ண டீம் பெரிய அளவுக்கு வின் பண்ண கிடையாது. சேஸ் பண்ண டீம் தான் உமன்ஸ் மேட்ச் லெவல்ல வின் பண்ணிருக்காங்க. மென்ஸ் மேட்ச் கணக்கு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. உமன்ஸ் மேட்சை கம்பேர் பண்ணீங்கன்னா சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. இந்த இதுல எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 250+ ரன்னுக்கு மேல அடிச்சா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீமால வின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் உமன்ஸ் மேட்சை கம்பேர் பண்ணும்போது. அப்படி இல்லைன்னா சேஸ் பண்ண டீம் தான் வின்னிங் ரேஷ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. இப்ப அடுத்த நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் சேஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டிஓ ஆப்ஷன், இது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன் நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் ஆப்ல ஸ்மால் லீக்ல பிளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப் நம்ம எக்ஸல் ஆப். அது மட்டும் இல்லாம இப்ப கிராண்ட் லீக்ல பிளே பண்றவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 லட்சம் 4 லட்சம் அது மாதிரி கிராண்ட் லீக்ஸ் கொடுக்குறாங்க. மத்த ஆப்பை கம்பேர் பண்ணும்போது நம்ம எக்ஸல் ஆப்ல யூசர் ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கனால அந்த ஆப்ல நீங்க எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இந்த எக்ஸல் ஆப்ல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா டாப் 5 உங்களால வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு யூசர் ஸ்பேஸ் ரொம்பவே கம்மி. சோ அப்ப ஈஸியா நம்ம கிராண்ட் லீக் வின் பண்றதுனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்மால் லீக்கும் பெஸ்டா கொடுக்குறாங்க, கிராண்ட் லீக்கும் பெஸ்டான ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரீ கிவ்வேவும் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது நம்ம எக்ஸல் ஆப் பொறுத்து ரொம்ப ரொம்ப ஃபியூச்சர் லைஃப்ஸ்ல நிறைய ஆஃபர்ஸ் கிஃப்ட்ஸ் கொடுக்கறனால மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எக்ஸல் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வைட் கோட் FGT. அடுத்ததான் வெனு ரெக்கார்ட். சோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வெனுல ஒரு 3 மேட்ச் தான் உமன்ஸ் லெவல்ல நடந்திருக்கு. அதுல பேட் சைன் பண்ண 2 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 202, ஹையஸ்ட் ஸ்கோர் ஆஸ்திரேலியா உமன்ஸ் 282, லோவஸ்ட் ஸ்கோர் இந்தியா உமன்ஸ் 131. இப்ப அடுத்ததான் ஹெட்வெட் ரெக்கார்ட் பார்த்துரும். ஹெட்வெட்ல லாஸ்ட் 5 வருஷத்துல ODI பொறுத்த வரைக்கும் 7 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அதுல இந்தியா உமன்ஸ் 4 மேட்சும் இங்கிலாந்து உமன்ஸ் 3 மேட்சஸ் மட்டும் தான் வின் பண்ணிருக்காங்க.
இப்போ ரெண்டு டீமு கூட ப்ராப்பர் 11 பேர் யார் யாரு அப்படிங்கறத பாத்துறோம். இந்தியா உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தனா, பாட்டிகர் ராவல் ரெண்டு பேரும் இன்னைக்கு சவுண்ட் பண்றாங்க. ஜெமிமா ரோட்ரிகஸ், ஹர்மன்பிரீத் கவுர், அமன்ஜோத் கவுர், ரிச்சா கோஸ், தீப்தி சர்மா, ராதா யாதவ், அருந்ததி ரெட்டி, ஸ்ரீ ராணே அண்ட் ஷர்னி. ஸோ இதுதான் வந்து இந்தியா உமன்ஸோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. அடுத்த இங்கிலாந்து உமன்ஸை பொறுத்த வரைக்கும் சோஃபி டாக்லின், டாமி பவுமன் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. மியா பவுச்சர், நட்ஸ் பிரெண்ட், அமி ஜோன்ஸ், அலெக்ஸ் கேப்சி, எமி ஆர்லெட், எக்லஸ்டோன், சார்லி டேன், கிட்டா கிராஸ், லாரா பெல். ஸோ இதுதான் வந்து இங்கிலாந்து உமன்ஸோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. இப்போ இந்த டீம் அந்த 10 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ல அலெக்ஸ் கேப்சி, லாரம் பெல், எக்டா கிராஸ், சார்லி டேன், எக்லஸ்டோன், ஏர்லி ஆர்லெட் கிட்டத்தட்ட 6 பவுலிங் ஆப்ஷன் மெயின் பவுலர்ஸ் 6 பவுலர்ஸ் இருக்காங்க. 7th பவுலிங் ஆப்ஷன் நட்ஸ் பிரண்ட். ஸோ நட்ஸ் பிரண்ட் கேப்டன்ஷிப் பண்றாங்க. பவுல் பண்ணுவாங்களா அப்படின்னு டவுட் இருக்கு. அப்படியே பவுல் பண்ணாலும் ஒரு 2 இருந்து ஒரு 3 ஓவர் இந்த மாதிரி பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் வந்திருக்கு. எக்லஸ்டோன் 10 ஓவரை பவுல் பண்ணிடுவாங்க. லாரம் பெல் 10 ஓவர். ஐ திங்க் சார்லி டென் இந்த 3 பேருமே தெரிஞ்சு 10 ஓவரை வந்து பவுல் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க ஓவரை எக்டா கிராஸ், எமி ஆர்லெட் அண்ட் அலெக்ஸ் கேப்சி, நட்ஸ் பிரண்ட் பவுல் பண்ணல அப்படின்னா இந்த 3 பேருமே பேலன்ஸ் இருக்க ஓவரை ஷேர் பண்ணி பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஐ திங்க் இந்தியா உமன்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மெயின் பவுலர்ஸ். 6th பவுலிங் ஆப்ஷனுக்கு அம்ஜத் கவுர் வந்து இருக்காங்க. பாட்டிகர் ராவல் கண்டிப்பா இந்த ஓடிஐல வந்து பாட்டிகர் ராவல் வந்து பவுல் பண்றாங்க. பெரிய அளவுக்கு பவுல் பண்றது இல்ல, ஒரு 5 ஓவர் இந்த மாதிரி வந்து பவுல் பண்றாங்க. இது வந்து ஸ்ரீரானே பாட்டிகர் ராவல் ரெண்டு பேருமே 5 ஓவர் வந்து பவுல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அண்ட் தீப்தி சர்மா 10 ஓவர். அருந்ததி ரெட்டி, ஸோ அருந்ததி ரெட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 ஓவர் வந்து பவுல் பண்ணலாம். ஷர்னி ஒரு 8 ஓவர். ராதா யாதவ் 10 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேலன்ஸ் இருக்க போது அம்ஜத் கவுர் பவுல் பண்ற மாதிரி வாய்ப்புகள் வந்து இருக்க போகுது. ஓகே, இப்போ ரெண்டு டீமுக்குள்ள பிளேயர் சைஸ்ல யாரா இருக்காங்க ஆப்ஷன் அப்படிங்கிற ஸ்டாட் சைஸ்ல வந்து பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தனா இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ T20 சீரிஸ் இங்கிலாந்து அந்த T20 சீரிஸா இருக்கட்டும், அதுக்கு மேலே வந்து ODI மேட்சஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆவரேஜ் ரொம்ப வேற லெவல்ல வந்து வச்சிட்டு இருக்காங்க. போத் இன்னிங்ஸ்லயுமே அவங்களோட ஆவரேஜ் வந்து பாருங்க 45 to 50+ ரெண்டுக்கு மேல தான் ஆவரேஜ் ஸ்கோராவே வந்து வச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஆவரேஜ் ஸ்கோரே 50+ தான் ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயரா தான் வந்திருக்காங்க. ஹெட்வெட்லயும் நல்ல 50ங்கிறது ஒரு ஆவரேஜ் வந்து வச்சிருக்காங்க. வெனு இதான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பெரிய அளவுக்கு வெனுல வந்து பிளே பண்ண கிடையாது. பட் ரீசன்ட் ஃபார்ம் நல்லாவே நல்லா இருக்கனால போத் இன்னிங்ஸ்ல கண்டிப்பா ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. பர்டிகுலரா சேசிங் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீ ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. பாட்டிகர் ராவல் ஒரு ஆப்ரேட் பவுலர். இவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து பேட்டிங்ல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. 30, 40 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்கு. பட் இந்த லாஸ்ட் இந்த மேட்சஸ் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒன் சைடா நின்று பிளே பண்ணி டக்குனு ஒரு டாப் ஆர்டர் விக்கெட் போயிருச்சுன்னா இவங்க ஒன் சைடா நின்று ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணிட்டு இருக்க ஒரு பெஸ்ட் பிளேயர். அண்ட் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. மினிமம் ஒரு 3 இருந்து 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாங்க. அப்படி பவுல் பண்ற பட்சத்துல கண்டிப்பா விக்கெட்டிங் ஆப்ஷன் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது அவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸா வந்திருக்கு. இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா இந்த ODIல ஓரளவு 11 இன்னிங்ஸ்க்கு 638 ரன் 64ங்கிறது ஆவரேஜா வந்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 60ங்கிறது ஒரு ஆவரேஜ், செகண்ட் இன்னிங்ஸ்ல 79ங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காங்க. ஸோ போத் இன்னிங்ஸ்லுமே நல்ல ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடிய பிளேயர், டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர், கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்க்கும் ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. அண்ட் ஜெமிமா ரோட்ரிகஸ் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி பெருசா இல்ல. ஒரு 2 மேட்சஸ் மட்டும் தான் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. மிச்ச மேட்ச்ல கொஞ்சம் டக்கு விக்கெட்ஸும் வந்து இழந்திருக்காங்க. ஹெட்வெட்லயும் பெருசா ODIல கமெண்ட் இல்ல. ODIல 44 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 32ங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் 30. இந்த 30ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 40+ ரன் அடிக்கிறாங்கன்னா அந்த 40+ ரன் ட்ரீம் டீம்ல வர அளவுக்கு இருக்குமாங்கிறது ஒரு டவுட்டா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 60+ ரன்னுக்கு மேல அடிச்சா மட்டும் தான் அவங்க ட்ரீம் டீம்ல வர முடியும். இப்ப ஜெய்மா ரோட்ரிகஸ் ஒரு 50 டாப்ஸ் அவங்க நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஹர்மன்பிரீத் கவுர் ரீசன்ட் ஃபார்ம் நல்ல ஒரு ஃபார்ம் இருக்காங்க. 50+ங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து இருக்கு. ஹெட்வெட்ல 42ங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காங்க. சேம் இவங்களும் அதே தாங்க. ODIல 40ங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது 40ங்கிற ஒரு ஆவரேஜ், செகண்டா பேட் பண்ணும்போது 30ங்கிற ஒரு ஆவரேஜா வச்சிருக்காங்க. சோ இப்போ ஹர்மன்பிரீத் கவுர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. ஜெமிமா ரோட்ரிகஸ் செகண்ட் பேட்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். அண்ட் ரிச்சா கோஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். டாப் ஆர்டர்ல பேட்டிங் ஆர்டர் வந்துடுறாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு அமதோது கவுருக்குலாம் முன்னாடியே அவங்க பேட்டிங் ஆர்டர் வராங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா ரிச்சா கோஸ், ஸ்மிருதி மந்தனா,
பாட்ரிக் ராபர், ரிச்சாகோஸ், இந்த 3 பேருக்குமே நீங்க போத் நிஷனும் இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கண்டிப்பா ரிச்சாகோஸ் வரையும் பேட்டிங் ஆர்டர் வந்துடும். ரிச்சாகோஸ்ல அம்ஜத் கவுர் வரையும் கூட பேட்டிங் ஆர்டர் வந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் மெனுவா தான் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது ரிச்சாகோஸ் கண்டிப்பா ஸ்டேபிளா நின்று ஒரு 35 இருந்து ஒரு ஆவரேஜா ஒரு 35 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பிங் பண்றதுனால அந்த ரன் அவுட் ஸ்டம்பிக் கேச்சஸ் மூலமா ஒரு 20-25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிடும். அப்ப ட்ரீம் டீம்ல வர ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. ஓவராலா அவங்களோட ஆவரேஜ் ஒரு 30ங்கிற மாதிரி ஆவரேஜ் வந்து கிடைச்சிருக்கு. சோ அதனால கண்டிப்பா போத் நிஷன் ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. தீப்தி சர்மா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர். ஒரு பேட்டிங்ல பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இல்லைங்க. ஏதாவது ஒரு மேட்சஸ் வந்து தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. மிச்ச எல்லா மேட்சஸும் கொஞ்சம் டக்குன்னு விக்கெட்ஸ் இழந்திருக்காங்க. வெனுவுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹெட் டு ஹெட்ல 13 இன்னிங்ஸ்க்கு 42ங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காங்க. 15 இன்னிங்ஸ்ல 17 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. ஓவராலா ஓடியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மொத்த ஓடிஐல 37ங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் அவங்க பேட் பண்ணும்போது 41ங்கிறது ஆவரேஜாவும், செகண்டா பேட் பண்ணும்போது 32ங்கிறது ஒரு ஆவரேஜாவும் வந்து எடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது 73 விக்கெட்ஸ், செகண்டா போல் பண்ணும்போது 53 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. சோ மோஸ்ட்லி தீப்தி சர்மாவை எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்பாங்க. நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது, எல்லாருமே ட்ரை பண்றோம். ஓகே, அந்த கேப்டன் ஸ்கோர் ட்ரை பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா ஒரு கேப்டன் ஸ்கோர் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா போல் பண்றாங்கன்னா 10ல ஏதாச்சும் ஒரு டீம் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேணா பாத்தீங்கன்னா பிளேயர் சைஸ்ல ஒரு 3 டீம்லயாச்சும் அட்லீஸ்ட் மாத்தி ட்ரை பண்ணி பார்ப்பேன். அப்படி கேப்டன் ஸ்கோர் மாத்தி கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. பட் செகண்டா போல் பண்றாங்கன்னா ஒரு டீம்ல மட்டும் கொடுத்து ட்ரை பண்ணி பாத்துக்கங்க. அமன்ஜோத் கவுர் ரைட் ஹேண்ட் மீடியம் பேஸ்ல போல் பண்ணக்கூடிய பவுலர். இன் கேஸ் அமன்ஜோத் கவுர் ரிச்சாகோஸ்க்கு முன்னாடியே பேட்டிங் ஆர்டர் வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல ரிச்சாகோஸா சிங்கிள் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணிக்கிட்டு அமன்ஜோத் கவுரை போத் இன்னிங்ஸ்லயுமே ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல அமன்ஜோத் கவுர் தீப்தி சர்மாக்குலாம் பின்னாடி தான் பேட்டிங் ஆர்டர் வராங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு பேட்டிங் ஆப்ஷன் மோஸ்ட்லி கிடைக்குமாங்க டவுட். அப்படியே கிடைச்சாலும் பெரிய அளவுக்கு அவங்களோட ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களோட ஆவரேஜ் பாருங்க. ஓடிஐல பெருசா மேட்சஸ் வந்து பிளே பண்ண கிடையாது. பிளே பண்ண வயசுலயும் பார்க்கும்போது ஆவரேஜ் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. என்ன ஒண்ணு பவுலிங்ல விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு விக்கெட், அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. என்னோட ஒரே கருத்து, ரிச்சாகோஸ்க்கு முன்னாடி அம்ஜத் கவுர் பேட்டிங் ஆர்டர் வர மாதிரி லைன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அம்ஜத் கவுரை நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 10ல ஒரு 2 அல்லது 3 டீம்ல வந்து கிராண்ட் லெக்ஸ்ல ட்ரை பண்ணி பாத்துங்க. சினேரானி ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேன் அண்ட் ஆஃப் பிரேக் பவுலர். நல்ல பவுலிங் ஆப்ஷன் இருக்குதுங்க. 5 விக்கெட், 3 விக்கெட், 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அதுவும் எல்லா மேட்சுமே கண்டிப்பா எடுக்க முடியாது. 5ல ஒரு 3 மேட்சஸ் இந்த மாதிரி விக்கெட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஹெட் டு ஹெட்ல 3 இன்னிங்ஸ் அப்ளை பண்ணி 10ங்கிறது ஒரு ஆவரேஜ், கிட்டத்தட்ட 3 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. பெருசா விக்கெட்ஸ் வந்து அந்த அளவுக்கு கிடைக்கல. செகண்டா போல் பண்றாங்கன்னா சினேரானி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா நீங்க அவரை கன்சல்ட் பண்ண தேவையில்லை. அடுத்த அருந்ததி ரெட்டி ரைட்டா மீடியம் பேஸ்ல போல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். டெத் ஓவர் பவுலர்னு சொல்லலாம். கடைசி அந்த 48, 50 சம்திங் இந்த மாதிரி பவுலர் கூட பவுலிங் ஆப்ஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரிய அளவுக்கு ரெக்கார்ட்ஸ் இல்ல, இருந்தாலும் ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்க. ஏன்னா ரீசெண்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி இல்ல, இருந்தாலும் ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது அந்த டிஃபரன்ஸ் பிக்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ராதா யாதவ் 5 மேட்ச்ல 2 மேட்சஸ் மட்டும் தான் 4-3 அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஓடியிலும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி விக்கெட்ஸ் கிடைக்கல. ராதா யாதவ் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் செகண்டா போல் பண்றதை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது நல்லாவே விக்கெட்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஹை பர்சன்டேஜ் பிக். ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது விக்கெட்ஸை எடுக்கலனாலும் பெருசா நமக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்க போறது கிடையாது. அதனால ஸ்மால் லீக்ல நீங்க போத் ட்ரை பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணிக்கும் போது ஃபர்ஸ்ட் போல்னா மட்டும் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. ஸ்ரீ ஷார்னி நல்ல ஒரு பவுலரே சொல்லலாம். T20ல வேற லெவல்ல பவுல் பண்ணியிருந்தாங்க. பட் இது ஓடிஐ இல்லையா, அந்த ஓடிஐ பொறுத்த வரைக்கும் எல்லா பாலுமே அடிச்சாடணும் ஆட மாட்டாங்க. பால்ஸ் ஸ்டேபிளா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் கொடுக்குற பவுலர் வந்துட்டாங்க அப்படின்னாலும் அந்த பாலை சும்மாவே ஸ்டேபிளா சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ண வேணாம், டாட் வச்சுட்டு போனாலும் போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி கூட ஆடுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது லாஸ்ட் இந்த T20ல கிடைச்ச மாதிரி விக்கெட்ஸ் வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓவராலா ஒரு 60ல இருந்து ஒரு 70 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு 3 விக்கெட் எடுப்பாங்க அண்ட் டாட் பால் இதெல்லாம் கிடைக்கும், பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா போகும்னு எதிர்பார்க்க முடியாது. ஒன்னு அல்லது 2 விக்கெட் அந்த டாட் பால்ஸ் எல்லாம் காமிச்சு ஒரு 60-70 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். அதுதான் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் சோஃபி டாக்லின் ரீசன்ட் ஃபார்ம் அந்த அளவுக்கு இல்லைங்க. T20ல லாஸ்ட் 2 மேட்ச் மட்டும் தான் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முந்தின மேட்ச்ல சொல்லிக்கிற மாதிரி பெருசா எல்லாரும் டக்கு விக்கெட்ஸ் வந்து இறந்துட்டு இருந்தாங்க. ஓடிஐல பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஹெட் டு ஹெட் பொறுத்தவரைக்கும் 31ங்கிறது ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காங்க. வெனுல ஒரு மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல 13 அவங்க விக்கெட்ஸை வந்து இழந்துட்டாங்க. ஸோ இப்போ வெனுவோட ரெக்கார்டும் கொஞ்சம் போரா தான் வந்து இருக்கு. ஆவரேஜ் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. டோட்டலி டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு பிளேயரை ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ட்ரை பண்ணிங்க. இல்லை இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்க அவங்களை கன்சல்ட் பண்ண வேணாம். செகண்ட் மேட்ச் அந்த ஒரு ரிப்போர்ட்ஸ் வேற வெளியில நடக்குது. ஸோ அந்த ரெக்கார்ட்ஸை பார்த்து என்ன சொல்றேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் சோஃபி டாக்லினோட ரெக்கார்ட்ஸ் பெருசா எந்த ஒரு வினோலையுமே இருந்தது கிடையாது.
நான் இந்த மேட்ச் உங்களுக்கு தவிர்த்து ட்ரை பண்ண போறேன். இவர் ஆப்ஷன் நீங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ட்ரை பண்ணா தரமா ட்ரை பண்ணிக்கங்க, இல்லைன்னா அவரை தவிர்த்து வேற பேரை ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். டாமி பவுமன் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஓடிஐக்குன்னு ஆக்டான ஒரு பிளேயர் சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளேயர்ல டாமி பவுமன் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் பிளேயரா வந்து சொல்லலாம். உங்களோட ஸ்மால் லீக்கு நீங்க கேப்டன்ஷிப் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. வெடுவிலையும் பாத்தீங்கன்னா ஒரே மேட்ச்க்கு 60+ அடிச்சிருக்காங்க. ஓவராலா ஓடிஐல 44 ஆவரேஜ் வந்திருக்கு. ஓவரால் 105 ஓடி ப்ளே பண்ணி 44 ஆவரேஜ் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது 51 ஆவரேஜும், செகண்டா பேட் பண்ணும்போது 35 ஒரு ஆவரேஜும் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நீங்க இவங்களை போத்த நிச்சயமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த கேப்டன்ஸ் கடவுளுக்கு ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் பேட்னா மட்டும் ஒரு இம்பார்ட் வந்து, செகண்ட் பேட்னா டீம்ல ஒரு ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாத்துங்க. மயா பவுச்சர் பொறுத்த ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பேட்ல ஒரு டிஃபரன்ஸ் பிக்க ஒரு பிளேயர்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க, இல்லைன்னா உங்களை கன்சல்ட் பண்ண தேவையில்லை. நட்ஸிவரப்ரன் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். என்ன ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவுல் பண்ணுவாங்களா அப்படிங்கறது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இன்கேஸ் 5 மெயின் பவுலர்ஸ் தான் வராங்க, 6th பவுலிங் ஆப்ஷனுக்கு நட்ஸிவரப்ரன் இருக்காங்க அப்படிங்கிற லைனப்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லங்கிற பட்சத்துல அவங்க பவுல் பண்ணுவாங்களான்னு ஒரு கொஸ்டின் மார்க் தான். பவுல் பண்ணாலும் மினிமம் 2 ஓவர் 3 ஓவர் டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணலாம். எல்லா ஓவருமே பவுல் பண்ணுவாங்களான்னு கொஸ்டின் மார்க் தான். ஸோ பேட்டிங்ல ரீசன்ட் ஃபார்ம் ஆவரேஜ் நல்லாவே இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே போத் இன்னிங்ஸ்மே ட்ரை பண்ணி அந்த ஸ்மால் லீகோட கேப்டன்ஷிப்பாவே இவங்க தான் கொடுத்து ட்ரை பண்ணிருப்பாங்க. நான் சொல்ற ஒரே விஷயம் தான், 5 பவுலர் போறாங்க, 6th பவுலிங் ஆப்ஷன் இவங்க தான் ட்ரை பண்றாங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கேப்டன்ஸ் கடவுள் சுட்டு பார்ப்பாங்க. அப்படி இல்ல அப்படின்னா வேற ஒரு டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ்க்கு ஒரு கேப்டன்ஸ் கடவுள் கொடுத்துட்டு நட்ஸிவரப்ரனுக்கு ஜஸ்ட் டீம்ல ஒரு ஆப்ஷன் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் போன ஆப்ஷனுக்கு போகாம ஒரு டிஃபரன்ஸா ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் போன ஆப்ஷனுக்கு போனோம்னா கண்டிப்பா பெருசா வின் பண்ண முடியாது. நம்ம ஒரு ரிஸ்கா கொஞ்சம் ட்ரை பண்றதா நம்ம எல்லா அமௌண்ட் வின் பண்ணுவோமா இல்ல பாதி பேர் வின் பண்றதா இருக்கு. சோ அப்ப இந்த ஒரு ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்க விருப்பம் இருந்தா தாராளமா பார்க்கலாம். அடுத்ததா அமேசான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். அமேசான்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் பாருங்க, லாஸ்டா அந்த மேட்சஸ்ல ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ரிச்சாகோஸை பிக் பண்ற இடத்துல நீங்க அமேசான்ஸை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் சொல்லுவேன். ஆவரேஜும் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த வெளுவிலையும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி 37 ஆவரேஜ் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு 40 வச்சுக்கோமே, கிட்டத்தட்ட ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் அதுலயே வந்து கிடைச்சிருக்கு. அப்படி அவ்வளவு ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க. பேட்டிங் இருந்து விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய ஒரு 20ங்கும் போது ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் கண்டிப்பா வந்து கிடைச்சிருக்கு. ரிச்சாகோஸை கம்பேர் பண்ணும்போது அமேசான்ஸோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க ரிச்சாகோஸ் தேவைன்னு நினைச்சீங்கன்னா அமேசான்ஸ் அந்த இடத்துல கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அலெக்ஸ் கேப்சி எனக்கு தெரிஞ்சு ஒரு 6ல இருந்து ஒரு 7 ஓவர் வரையும் போல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஓடிஐல நல்ல ஒரு விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க. இந்த வெனுவுல பெருசா விக்கெட்ஸ் கிடைக்கல, பேட்டிங்லயும் பெரிய ரன்ஸ் வந்து கிடையாது. உங்களோட பேட்டிங் ஸ்பெல் அந்த அளவுக்கு பெருசா இல்லைங்க, ஏன்னா அவங்களோட பின்தங்கி வராங்க. ரொம்ப ஸ்கோர்ஸும் பெருசா இல்லை இந்த வெனுவுல. பவுலிங்ல ஒரு 2 விக்கெட் வரையும் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். டோட்டலி டிஃபரன்ஷியல் பிக்கா ஒரு பிளேயரை ட்ரை பண்றேன். மோஸ்ட்லி யாரும் கன்சல்ட் பண்ணாத ஒரு பிளேயரை ட்ரை பண்றேன்னு அலெக்ஸ் கேப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா உங்களை நீங்க கன்சல்ட் பண்ண தேவையில்லை. சோஃபி எக்லஸ்டன் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். 5ல 3 மேட்ச்ல ஆவரேஜ் 2, அதிகபட்சம் 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஹெட் டு ஹெட்ல 12 இன்னிங்ஸ்க்கு 22 விக்கெட்ஸ். வெனுல ஒரே ஒரு இன்னிங்ஸ் தான் பிளே பண்ணிருக்காங்க, அதுலயும் 3 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ஓவராலா ஓடிஐல 69 இன்னிங்ஸ்க்கு 117 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 30 இன்னிங்ஸ்க்கு 56 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்ணும்போது 39 இன்னிங்ஸ்க்கு 61 விக்கெட்ஸ் அப்படி எடுத்திருக்காங்க. சோ அப்ப போத் இன்னிங்ஸ்லயுமே நல்ல ஒரு விக்கெட்டிங் பவுலர். ஆவரேஜ் விக்கெட் 3 அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம் எக்லஸ்டோனை பொறுத்த வரைக்கும். சோ எக்லஸ்டோன் மோஸ்ட்லி வைஸ் கேப்டனுக்கு நல்ல பிளேயரா வந்து இருப்பாங்க இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஃபேமிலி ஆர்லட் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். 2 விக்கெட் அப்படிங்க எடுத்திருக்காங்க ரீசன்ட் ஃபார்ம். ஹெட் டு ஹெட் வெனு இதான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். எனக்கு தெரிஞ்சு லோ பர்சன்டேஜ் பிக்குங்க. ஃபாஸ்ட் பவுலர்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க, கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுதான் சார்லி டே ரீசன்ட் ஃபார்ம் 2 விக்கெட் 1 விக்கெட் 0 2 0 1. ஸோ இப்போ 5ல 2 மேட்சஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. 3 மேட்ச் ஒஸ்டா தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. ஹெட் டு ஹெட்ல 4 இன்னிங்ஸ்க்கு 7 விக்கெட். ஸோ 4 முறை ஹெட் டு ஹெட் பேட்டில் வந்திருக்கு, அதுல 7 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் ஓவராலா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதை கம்பேர் பண்ணும்போது இல்லைங்க, ஓடிஐல நல்லாவே விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் மட்டும் தான் கொஞ்சம் போரா இருக்கு சார்லிட்டனுக்கு. பட் பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 17 மேட்ச் பிளே பண்ணி 32 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்க்கு 24க்கு 40. அப்போ ஒரு இன்னிங்ஸ்க்கு 3 விக்கெட் அப்படிங்கிற கணக்குல எடுத்துட்டு இருக்காங்க. சோ அப்ப சார்லிட்டன் 60% வரையும் பிக் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நீங்க நான் பர்டிகுலர் போத் வைஸ்ல ட்ரை பண்ணுவேன். ஏன்னா ரீசன்ட் ஃபார்ம் மட்டும் தவிர்த்துட்டு மற்ற ரெக்கார்ட்ஸை பார்த்தோம்னா
ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஏன்னா உங்களோட ஃபார்ம் எப்ப வேணா அதை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அப்ப கண்டிப்பா டிஃபரன்ஷியல் பிக்னு சொல்ல மாட்டேன், போத் நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க. கட்டி கிராஸை பொறுத்த வரைக்கும் ரைட் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர், கிட்டத்தட்ட சொல்லிக்கிற மாதிரி பெருசா எதுவும் இல்லை, ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருக்கிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் பேட்ல ட்ரை பண்ணுங்க, செகண்ட் பேட்ல பெருசா கேன்சல் பண்ண வரான், ஏன்னா யாரும் மோஸ்ட்லி இம்பார்ட்டன் கொடுக்க மாட்டாங்க. கட்ராஸ் ரீசன்ட் ஃபார்மை தவிர்த்து ஓடியில நல்லா தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் எனக்கு ஏதோ இந்த மேட்ச் பெருசா இம்பாக்ட் இருக்காதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பேட்னா மட்டும் ஒரு 10ல ஒரு 2 டீமும் ட்ரை பண்ணுங்க, எல்லா டீமும் ட்ரை பண்ண தேவையில்லை. லாரம் பெல் போத் இன்னிங்ஸ்லயும் எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் லாரம் பெல். காரணம் T20யோட விக்கெட்டிங் ஆப்ஷன். இந்த வெனுவிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ்க்கு 3 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஓரளவு ஓடியில ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது 9 இன்னிங்ஸ்க்கு 19 விக்கெட்டும், செகண்டா போல் பண்ணும்போது 12 இன்னிங்ஸ்க்கு 17 விக்கெட்ஸ் அப்படிங்க எடுத்திருக்காங்க. இப்போ செகண்டா போல் பண்ணும்போது மேட்சுக்கு 1 அதிகபட்சம் 2 விக்கெட்டுங்க எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது மேட்சுக்கு 2 அதிகபட்சம் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க லாரம் பெல்ல பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ ஓடியில தாராளமா எல்லாருமே போத் நிச்சயமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கை ஃபோக்கஸ் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க அப்படின்னா லாரம் பெல்லுக்கு ஒரு கேப்டன்ஷிப் கூட எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர் சேஸ்ல யார் யாருக்கு என்ன ஆப்ஷன் அப்படிங்கறத பார்த்துட்டோம். ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீப்தி சர்மா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் அமன்ஜோத் கவுர் இதே லைன்ஸ்ல வராங்க அப்படின்னா ரிஸ்கா அவங்களுக்கு கூட நீங்க கேப்டன் வைஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஸ்மிருதி மந்தனா அல்ல பேட்கர், அவர் 2 பேர்ல ஏதோ ஒரு பிளேயர் கேட்டஸ்ட் நமக்கு ரொம்ப சூப்பரா இருப்பாங்க ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது. அது இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் நட்ஸோ பிராண்ட் எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஸ்மால் லீக் ஒரு கேப்டன்ஷிப், இல்லைன்னா டாமி பவுமன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது. எக்லஸ்டோன் கூட கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணிருப்பாங்க. கிராண்ட் லீக்ல ஃபோக்கஸ் பண்றாங்க ஆமி ஜான்ஸ் அண்ட் லாரம் பெல், சார்லி டென், இந்த 3 பேருக்குமே கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ல ஃபோக்கஸ் பண்றவங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.